வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலைக்கு எதிராக அக்கா பேசிட்டு தினம் சோசியல் மீடியாவில் வாங்கி கட்டிக்கிருக்காங்க தமிழிசை மேடம். ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்ஸை அக்காவுக்கு எதிராக அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு ஷேர் பண்ணுறாங்க. நேற்று என்ன சொன்னாங்க தெரியுமா? அதிமுகவோட கூட்டணி வச்சோன்னே மோடியுடைய புகைப்படத்தை டிபியிலேருந்து மாற்றிட்டு எடப்பாடி பழனிசாமியோட அக்கா நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை டிபியாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பஞ்சாயத்து. இன்றைக்கி புது அப்டேட்டு. நேற்று சிஎம் விஜய்க்கு பர்த்டே. தமிழிசை மேடம் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா வாழ்த்து சொல்லலை. ஆனால் போன பிறந்த நாளுக்கு தமிழிசை மேடம் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. டிவிகே காரன் கூட அந்த அளவுக்கு விஷ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அக்கா போன பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. முதல்ல போன பிறந்த நாளுக்கு என்ன விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன் இந்த பிறந்த நாளைக்கு வாழ்த்து கூட சொல்லலை அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து விஜய் நடித்த படங்களுடைய பேராக வச்சு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க போன பர்த்டேக்கு. நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வலம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்து தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அடுத்த வரியிலேயே அதற்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துகிறேன். துணை நிற்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஐஸு. அதிமுக பாஜக கூட்டணியில் டிவிகேவும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிற பேரில் இவ்வளோ பெரிய ஐஸு. டிவிகேவும் கூட்டணிக்குள்ளே வந்துட்டா நாம் எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்னு கணக்கு போட்டு நயினார் கும்பல் விஜயை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு. ஆனால் விஜய் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. அப்போவே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு தலை மேலே அடிச்சுக்கிட்டாங்க. தேசத்தை ஆளக்கூடிய கட்சி பிஜேபி. எதுக்காக இன்னொருத்தங்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க? நயினார் கும்பல் முதல்ல இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு சொன்னாங்க. ஆனால் நயினார் கும்பல் கேட்குற மாதிரி இல்லை. விஜயை பல்வேறு தருணங்களில் கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒன்று தான் அக்காவுடைய இந்த பதிவு. விஜய் கூட்டணிக்கெல்லாம் வரலை. இப்போ பாருங்கள், இந்த பிறந்த நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்த்டே விஷயம் அக்கா பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணவே இல்லை. ஏன்? விஷ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா ஜால்ரா போடுறது, காரியம் எதுவும் நடக்காது அப்படின்னா கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் நயினார் கும்பலுடைய எண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. எப்போதுமே அண்ணாமலை மாதிரி இருங்க. எதுக்கும் ஜால்ரா போட மாட்டார் எங்கள் தலைவர். போன பிறந்த நாளைக்கு விஜய்க்கு வாழ்த்து சொன்னார். பிறந்தநாள் வாழ்த்து, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க இறைவனை வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார். அதே டைப்பில் தான் இந்த பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறவர் எங்களுடைய தலைவர். தனக்கு பதவி கிடைக்கணும், தனக்கு ஒன்று ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூஜா தூக்குறவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு தமிழிசை மேடம் அட்டாக் பண்ணி பதிலடி கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் திமுகவை மிக கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. அதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கடந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொள்ளையடிச்சாங்க. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படிங்கிற பேரில் அதை ஒன்று ஒன்றா நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. விஜயுடைய இன்றைய சட்டப்பேரவை பேச்சு திமுகவை கதற விட்டுருக்கு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேல சேர்ந்தாங்க சமீபத்தில். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் டிவிகேல இன்னும் சேரலை. அப்போ டோட்டலாக 5 தொகுதிகளில் பை எலெக்ஷன் வரப்போகுது. திருச்சி கிழக்குலையும் பை எலெக்ஷன் இருக்குது. மொத்தம் 6 தொகுதிகள் இப்போ வரைக்கும். டிவிக்கு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம இயக்கத்தில் சேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு பை எலெக்ஷனில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டாம். அவங்களே மறுபடியும் போட்டியிட்டால் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிவிக்கே நினைக்கிறாங்களாம். பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு டிவிக்கே போனவங்க எந்த பிளானோட தெரியுமா பண்ணாங்க? பை எலெக்ஷனில் போட்டியிட மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாங்க, ஜெயிச்சு அமைச்சரவையில் போய் உட்காந்துடலாம், அமைச்சரவை மாற்றம் அடிக்கடி நடக்கும், அடுத்த அமைச்சரவை மாறும்போது அதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற பிளானோட தான் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு டிவிக்கேல சேர்ந்தாங்க. ஆனால் அப்படி சேர்ந்தவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் விஜய் இருப்பதாக செய்திகள் வலம் வருது.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.